வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடா, சேதுமணி ஒரு 4%. சேத்துக்குழிக்கு அப்பா, அம்மா, அண்ணன் யாரும் இல்லை, எல்லாமே வீரப்பன் தான். இப்போ கொலை செய்கிறதெல்லாம் தப்பு இல்லை, 4 பேர் நிம்மதியா இருக்கணும்னா நம்ம ஒருத்தரை கொள்றது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்ததார். வீரப்பனை பற்றி நிறைய கதை எனக்கே வந்திருக்கு. அவர் இப்படி எல்லாம் இருந்தார், இப்படி எல்லாம் இருப்பார். அது பாதி ഇമേജിനേഷൻ தான், ഉണ്மை இல்லை. ഒരുപാട് തവണ വീരപ്പനെ കണ്ടു, വീരപ്പനെ ഇന്റർവ്യൂ ചെയ്തു, വീരപ്പനായിട്ട് ഒരുപാട് സംസാരിച്ചു. എങ്ങനെയാണ് ആ വീരപ്പനെ സ്വയം വിലയിരുത്തുന്നത്? എങ്ങനെയാണ്, എന്താണ് വീരപ്പൻ എന്നാണ് മനസ്സിലായത്? வீரப்பன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப வறுமையில வளர்ந்தவர், எக்கனாமிக்கலா போரான ஒரு வில்லேஜ்ல இருந்தவர். இவர்கிட்ட காசு இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுப்பார். அவன் நல்லா இரு சாமி அப்படின்னு சொன்னா அது இவருக்கு ஒரு சந்தோஷம். வீரப்பன் பிறந்து வாழ்ந்த அந்த ஊர்ல கோர்ட்டு, போலீஸ் அப்படிங்கலாம் தெரியாது. கோபிநத்தம், அதாவது அந்த பக்கம் ஒரு 16 கிலோமீட்டர்ல ஆலாம்பாடின்னு இருக்கு. ஆலாம்பாடியிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் 110 கிலோமீட்டர். 110 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் பிடிச்சு 2 பஸ் மாறி போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க இங்கே வந்து விசாரிக்கிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸே இல்லை. அப்போ அவங்க என்ன, நீங்கள் இப்போ கொஞ்சம் உடல் பலமுள்ள ஆளாக இருந்து என்ன அடிச்சிட்டா நான் திருப்பி அடிக்க முடியாது, அடி வாங்கிட்டு கடவுளே பார்த்துக்க அப்படின்னு போகிற தவிர வேறு வழி இல்லை. மர்டர் பண்ணாலும் போலீஸுக்கு தகவல் தெரியாது, பாடி எங்கேயாவது சிக்கினா தான் தெரியும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த ஊர் இருந்திருக்கு. அந்த ஊரில் தெஃப்ட் இருக்கு, திருடன்னு இருக்கான், ரவுடி இருக்கா, பெண்களுக்கு அந்த செக்ஸுவல் டார்ச்சர் கொடுக்குற ஆளும் இருக்கார். அப்படி ஒரு பர்சன் அங்கே இருக்கான். காட்டுக்குள்ள ஆடு மேய்க்க போகிறவங்க வரவங்க எல்லாம் டீச் பண்ணுறது, அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் பலவீனமானவராக இருப்பார், அவரை மிரட்டி ஒய்ஃப் எங்கே வர சொல்லுன்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்குறது. இந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர் ஒருத்தருக்கான். அந்த கேரக்டரால் பாதிக்கப்பட்ட லேடிஸ் கொஞ்சம் பேர் வீரப்பன்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. சேம் டைம் இன்னொருத்தன், அவன் நேம் எனக்கு சரியானலாம், கருமாறன், அவன் ஒரு அக்யூஸ்டு. வில்லேஜுக்குள்ளே இருக்கிற மக்கள் ஆடு மாடு ஓட்டிட்டு போகிறான் இல்லையா காட்டுக்குள்ளே, அந்த ஆடு ஒன்று பிடிச்சி கொண்டு போய் சந்தையில் விற்றுருவான். ஒரு 200 to 300 அந்த காசு கிடைக்கும், அதை கொண்டு விற்றுருவான். இல்லை இன்னும் சின்ன ஆடாக இருந்தால் பிடிச்சி அறுத்து சாப்பிட்ருவான். மாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டை கொன்று சரியை போட்டு மாட்டினுடைய தோல் இருக்குல்ல, அந்த தோல் எடுத்து விற்றுருவான். இவன் யாருன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் கை வைக்க மாட்டான். விடோ லேடி அல்லது ஹஸ்பண்ட் இல்லாத லேடிஸு, ஹஸ்பண்ட் இருந்தும் அவன் வந்து ரொம்ப இன்னோசண்டாக இருக்கான் இல்லையா, அவன் மாதிரியான ஆடுகள் மாடுகளை பிடிக்கிறது, அவன் வீட்டில் திருடுறது, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்கான். அவனை வீரப்பனும் பல முறை பார்த்து சொல்கிறார், வேணாம் ஏதோ கேளு, அவங்க சாப்பாடு வேணா போடுவாங்க, அரிசி வேணா வாங்கிக்க, 2 படி கம்பு வேணா வாங்கிக்க, பாவம் இந்த மாதிரி திருடுறதெல்லாம் வேணாம், அவங்களே புருஷன் இல்லாமல் தனியாக இருந்துகிட்டு இருக்கா, வயசானம்மா, இதெல்லாம் இவங்களையெல்லாம் ஏன்னா திருடுற வேணாம் அப்படிங்கிறாரு. அவன் ஆனால் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவனை ஃபயர் பண்ணிடுறாரு. செகண்ட் இந்த விமனைசர் ஒருத்தர் இல்லையா, செக்ஸுவல் டார்ச்சர் கொடுக்குற, அவனையும் நெக்ஸ்ட் ஒரு 1 yearல ஃபயர் பண்ணிடுறாரு. இந்த ஃபயர் பண்ணோடனே லேடிஸ் ஜென்ட்ஸ் அங்கே இருக்கிறவங்கலாம், தேவரே நீ தான்ப்பா கடவுள், எங்களை காப்பாற்றிருக்க, அவன் தொல்லை தாங்கலை, நான்லாம் இவ்வளோ நாளாக ஊருக்குள்ளே இருக்க முடியல, நைட் ஆனால் நான் 3 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் போய் வீட்டில் படுத்துட்டு இருந்தேன், வீட்லேயே தூங்க முடியாமல் இருந்துச்சு. அங்கே எல்லாமே வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இந்த காவிரி ஆத்தோரத்தில் காட்டுக்குள்ளே அங்கங்கே வீடு போட்டு பாறை மேலேயே படுத்து தூங்குவாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாமே. நைட்டு பூரா மீன் வலை பிடிப்பாங்க, காலையில் மீனை விற்றுட்டு அங்கேயே படுத்துருப்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வீடெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப எக்கனாமிக்கலே போகிற சாப்பாட்டுக்காக வாழ்ந்துட்டு இருந்த மக்கள். அவங்களுடைய பிரச்சனையை வீரப்பன் கையில் எடுத்தோன்னே எல்லாரும் வீரப்பனை பாராட்டுறாங்க. அப்போ கொலை செய்கிறதெல்லாம் தப்பு இல்லை, 4 பேர் நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம ஒருத்தரை கொள்றது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்ததார். அது அப்படியே இது ஒரு இமேஜ் இருக்குல்ல, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் சொன்னால் வீரப்பன் செய்வான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அது ஒரு இவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. ஃபயர் ஃபயர் ஃபயர்னு ஆரம்பிச்சிடுறாரு. இது ஒரு பக்கம் பார்த்தா இந்த நம்மளுடைய போலீஸ் கோர்ட் இந்த சிஸ்டம் எல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா இது குட்டு, அது அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு ஓகே. பட் நம்ம ஒரு சிஸ்டம்ல வாழ்ந்துட்டு இருக்கிறது, பொலிட்டிக்கல் கான்ஸ்டியூஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு இது எகென்ஸ்டா இருக்கும். பட் வில்லேஜ் பீப்புளுக்கு ஓகே. இப்போ அங்கே போய் கேட்டாலும் வீரப்பன் இஸ் குட் அப்படிங்கிறாங்க. ഒരുപാട് കഥകൾ വീരപ്പനെ കുറിച്ച് കേൾക്കുന്നുണ്ടല്ലോ. സ്വന്തം കുട്ടിയെ കൊന്നതടക്കമുള്ള ഒരുപാട് കഥകൾ. പണം കാട്ടിൽ കുഴിച്ചിട്ടുണ്ട്, കുറേ ഒരുപാട് പണം, അങ്ങനെ ഒരുപാട് കഥകൾ. അത് റിയൽ ആണോ എന്ന്
അറിയില്ല. പക്ഷെ എന്നാൽ പോലും അത് നമ്മൾ ഒരുപാട് കേൾക്കുന്നുണ്ട്. ഈ ഒരു അന്വേഷണത്തിന്റെ ഇടയ്ക്ക് അല്ലെങ്കിൽ ഈ ഒരു കണ്ടുമുട്ടലിനിടയ്ക്ക് ഇത്തരം കാര്യങ്ങളുടെ ஒரு சத்தியாவஸ்தை அன்வேஷிச்சிருந்தோம். வீரப்பனை பற்றி நிறைய கதை எனக்கே வந்திருக்கு. அவர் இப்படி எல்லாம் இருந்தார், இப்படி எல்லாம் இருப்பான்ட்டு. அது பாதி இமேஜினேஷன் தான், உண்மை இல்லை. ஆனா காட்டுக்குள்ள பணம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அவர் வச்சிருந்த திங்ஸ் எல்லாமே இப்போ வீரப்பன் இறந்து ஒரு 20 இயர்ஸுக்கு பிறகு ஒரு ஏரியாவில் அவர் ரேஷன்லாம் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் பார்த்தோம், இருக்கு இருக்கு. எவ்ரி 10 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். ரைஸு, சுகரு, டீ தூள், காஃபி பவுடர், மசாலா பவுடர், உப்பு, இந்த மாதிரி பொருள்லாம் இருக்கும். பட் அங்கே கேஷும் இருக்கும். மோர் தென் என்னுடைய கணக்குப்படி ஒரு 5 crores டேப்போ காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தேடி நிறைய பேர் போகிறதா சொல்கிறாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை, யாரும் அங்கே போயெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்குள்ள ஒரு இடத்துல வச்சுருந்தா கூட நீங்கள் எந்த இடத்த கெஸ் பண்ணி எடுக்க முடியும்? வாய்ப்பு ரொம்ப குறைவு, எடுக்க முடியாது. ഇപ്പോൾ താങ്കളുടെ പേരിലും കേസ് വന്നിട്ടുണ്ട്. 8 കേസറ്റ് ഉണ്ടായിരുന്നു അല്ലേ? அது கொளத்தூர் மணி 93 என்கிட்ட சொன்னார் இல்லையா, உங்கள் மேலேயும் போலீஸ் கேஸ் போடுவாங்க அப்படின்ட்டு. அது 2000 சாத்தியமாயிடுச்சு. 2000 கர்நாடகா எஸ்டிஎஃப் பெண்ணை இங்கேருந்து கிட்னாப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வீரப்பனை சந்தித்து செல்ஃபோன் கொடுக்கறதுக்காக நான் காட்டுக்குள்ளே கொண்டு போயிருந்தேன் அப்படின்ட்டு ஒரு மோட்டரோட மொபைலை என்னுடைய பேக்கில் வச்சு ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் சம்மந்தமாக என்னை விசாரிக்கும் போது வீரப்பன் குரூப் ஒரு ஒரு கன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரியும், அந்த கன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவை என்னை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி எடுத்ததாகவும், அது எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டில் வெப்பன்ஸ் ஆக்டில் கொண்டு வந்துட்டு அந்த கன் தமிழ்நாட்டினுடைய வெள்ளித்திருப்பூர் ஸ்டேஷனில் கொள்ளையடிச்சதுன்ட்டு இங்கே ஒரு கேஸு. அங்கே வரும்போது அந்த ஸ்டேஷன் லிமிட்டில் நடந்த ஒரு மர்டர் நடக்கும்போது நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்படியே கண்டினியூவாக ஒரு 8 கேஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 1 இயர் நான் ஜுடிஷியல் கஸ்டடியில் ஜெயிலில் இருந்தேன். 1 இயர். 1 இயர். பட் அந்த கேஸ் எல்லாமே ஒரு 10 இயர்ஸ் ட்ரையல் நடந்துச்சு. அந்த கேஸுடைய ஸ்டார்டிங் பீரியடில் ஜுடிஷியல் மற்ற நீதிபதிகள் வக்கீல் எல்லாமே அவங்களுக்கு ஒரு யதார்த்தம் புரியலை. அதுக்கப்புறம் கேஸினுடைய ட்ரையல் பொசிஷன் பார்க்கும்போது இது ஃபால்ஸ் கேஸ் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் விட்னஸ் எல்லாமே கிரியேட்டிவ் விட்னஸ் தானே, ஃபால்ஸ் விட்னஸ் தான் போட்டுருந்தாங்க. அதனால ஆனால் 10 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு தான் நம்ம அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர முடிஞ்சது. 2004 വീരപ്പൻ കൊല്ലപ്പെടുന്നു. അതിനുശേഷം അന്വേഷിച്ചിരുന്നോ എങ്ങനെയാണ് ആ ഒരു സംഭവം, ആ ഒരു ഷൂട്ട് ഔട്ട് ക്രിയേറ്റ് ചെയ്തായിരുന്നോ, എങ്ങനെയാണ് അതിൻ്റെ ഒരു സത്യാവസ്ഥ അന്വേഷിച്ചിരുന്നോ? പിന്നീട് 2004 வீரப்பன் கொல்லப்பட்ட அந்த டைம் நான் என்னுடைய வீட்டில் தான் இருக்கேன். பட் அப்புறம் வந்து எனக்கு போலீஸ் கண்டிஷன் இருக்குது, கோர்ட் கண்டிஷன் இருக்குது. என்னுடைய வீடு இருக்கிற அந்த ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டை தாண்டி வெளியில் போகக்கூடாது கண்டினியூ. அதுக்கு பிறகும் ஒரு 6 வருஷம் அந்த கண்டிஷன் இருந்தது. அது அந்த இன்சிடென்ட் நடந்ததாக சொன்ன விதம், அந்த போலீஸுடைய ஸ்டேட்மெண்ட், அந்த ரியாலிட்டி, அங்கேருந்து பப்ளிக் பேசுனது எல்லாமே பார்க்கும்போது வீரப்பனை பற்றி நானும் ஒரு 8 வருஷம் அவரோட கம்யூனிகேஷனில் இருந்த வர முடியல. இவங்க சொல்கிறது பொய் அப்படிங்கிறது தெரியும். பட் ரியல் என்ன நடந்துங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம், அது ஏதாவது ஒரு இடத்துல நம்மகிட்ட வரும் அப்படிங்கிற பிளானில் அப்படியே நான் விட்டுட்டேன். 2018 பிறகு வீரப்பன் இறந்து 14 இயர்ஸுக்கு பிறகு அந்த டீமில் இருந்த ஆஃபீஸர்ஸ் மேக்ஸிமம் ரிட்டையர்டு, சீனியர் ஆஃபீஸர்லாம் யங்ஸ்டர்லாம் உள்ள வந்தாங்க. அவங்களோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வீரப்பனுடைய லைஃப்பை பற்றி ஒரு புக்கு எழுதணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா நான் வீரப்பனுடைய வெர்ஷன் வாங்கியிருக்கேன், இந்த பக்கம் போலீஸுடைய வெர்ஷனு தெரியும். போலீஸ்கிட்டையும் பேசுகிறேன், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்டையும் பேசுகிறேன், அந்த பப்ளிக் வில்லேஜ்கிட்டையும் பேசுகிறேன், என்னோட ஜெயிலில் இருந்தாங்க இல்லையா வீரப்பனுடைய அசோசியேஷன் அவங்ககிட்டையும் பேசியிருக்கேன். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அவருடைய லைஃப்பை பற்றி நம்ம ஒரு ட்ராப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கு ரெடி பண்ணணும் அப்படி. ஏன்னா கடைசியாக எல்லாருமே என்னை பார்க்குற பர்சன் எல்லாமே வீரப்பன் எப்படி இறந்தார், நீங்கள் கேட்ட அதே தான், வீரப்பன் எப்படி இறந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கேள்விக்கு வேற யாரும் பதில் சொல்ல முடியாது. எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை நம்ம முயற்சி எடுப்போம் அப்படின்ட்டு 2017-18 அப்படியே திரும்ப வீரப்பனுடைய அந்த லைஃப் ஸ்டைல், அவருடைய வாழ்ந்து போன காடுகள் வழியாகவே அப்படியே நானும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். போகும்போது அவரை பற்றி ஒவ்வொரு செய்திகளை பற்றி நான் அப்படியே நியூஸாக எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். 2020 பிறகு அந்த கட்டத்துக்கு போகும்போது அவருடைய கூட இருந்தவங்க போலீஸ் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் பேசும்போது கடைசியாக அதுக்கான ஒரு எட்ஜுக்கு நான் போய் நிற்க முடியும். கடைசியாக அவர் கடைசி காலகட்டங்களில் என்ன நடந்தது அப்படி பார்க்கும்போது வீரப்பன் 98 அதாவது 98 இருந்து இந்த நக்சல் மூவ்மெண்ட் இருக்குல்ல, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த பேஸில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற எல்லா மூவ்மெண்ட்டோடவும் தொடர்பு இருக்கார். டிஎன்எல்ஏன்னு ஒரு டீம் இருக்குது தமிழ்நாடு, அதை கம்யூனிகேட் பண்ணுறாரு. அவங்க வர்றாங்க, ஒரு 4 months இருந்துட்டு போயிடுறாங்க. டிஎன்ஆர்டின்னு ஒரு டீம் இருக்குது, அவங்க வர்றாங்க போயிடுறாங்க.
அந்த டிஎன்ஏல இளவரசன் ஒருத்தருடைய தலைமையில் ஒரு டீம் இருந்தது. அந்த டீம் வர்றாங்க, அவங்களும் போயிடுறாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் பிரிசன்ல இருந்து ஒரு லிங்க் எடுத்து கேரளா பேஸில் இருக்கக்கூடிய அல்லுமா டீம் அப்படின்ட்டு ஒரு 4 பேர் வராங்க. அவங்களும் வந்து ஒரு 18 days போகிறாங்க. அவங்க வந்து பட் அல்லுமால இல்லை, போலீஸே அந்த மாதிரி ஆள் அனுப்புகிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு போகும்போது வீரப்பனுக்கு அடுத்தடுத்ததா ஆந்திரா பேஸில் இருக்கிற அந்த பிடபிள்யூஜி அப்படிமா பீப்புள் வார் குரூப், அந்த குரூப்போட லிங்க் எடுக்கணும்னு ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான நெட்வொர்க்லாம் எடுக்கிறாரு. ஸ்ரீரங்கம் எல்டிடியோட ஒரு நெட்வொர்க் எடுக்கலாம் பார்க்குறாரு. பட் அவங்க வரல. பட் இந்த ஆந்திரா பேஸ் குரூப் உள்ள கூப்பிடுறதுக்கான அந்த மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குரூப்ல இருந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், அவர் பேர் வந்து தேவராஜ். அவர் வந்து வீரப்பனுக்கு ரிலேட்டிவ் கூட. அவரை வந்து தமிழ்நாடு போலீஸ் கஸ்டடி எடுத்துறாங்க. அவங்களுடைய சோர்ஸாக மாற்றி அப்படியே ஒரு லிங்கை டெவலப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் இவங்க எல்லாமே பிடபிள்யூஜி குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள உள்ள அனுப்பி அவங்க மூலமாக பிடபிள்யூஜியினுடைய கேடர்ஸையும் வர்றாங்க, அவங்களையும் பேச வைக்கிறாங்க. பட் இடையில ஒரு ட்ராக்கை கட் பண்ணி விட்டு அந்த இடத்துல இவங்க பிடபிள்யூஜி பர்சன் அப்படின்ட்டு ஒருத்தர் உள்ள அனுப்புறாரு. அவர் போயிட்டு வீரப்பனுக்கான அந்த ஹேண்ட் கிரைனேட் ஸ்டென் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டென் கன் வந்து அமெரிக்க போலீஸினுடைய ஒரு வெப்பன். அது ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் டீமோ அல்லது ஒரு கிட்னாப்பிங் டீமோ ஒரு இடத்துல ஆளை கேட்ச் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த பாம்பு போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. பாம்பு வெடிக்கும், பட் யாருக்கும் இன்ஜூரியஸ் ஆகாது. அது நம்ம டின் பீர் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு அலுமினியம் பேக், அதுலேருந்து ஸ்மோக் மட்டும் வரும். இந்த இடத்துல பிளாஸ்ட் ஆச்சுன்னா வித் 4 or 5 seconds இந்த பில்டிங் பூரா ஸ்மோக் வந்து கண் எரிச்சல் வந்து காது கேட்காது, கான்சியஸ் போயிடும் நமக்கு. ஓகே, திரும்ப கான்சியஸ் வர்றதுக்கு 8 hours ஆகும். ஓ, அது டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல வெடிச்சா 8 hours ஆகும், உள்ள வெடிச்சு நம்ம இங்க இருந்தோம்னா ஒரு 6 hours ஆகும். பட் எந்த விதமான இன்ஜுரிஸ் ஆகாது. அந்த மாதிரியான ஒரு பாம்பு ரெடி பண்ணி அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயின் பண்ணும்போது தான் வீரப்பன் சேத்துக்குடி கோவிந்தன் அவங்க அசோசியேஷன் பக்கத்தில் உட்காந்து செய்கிறாங்க. செய்யும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாம்பு வெடிக்கிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அது வெடிச்சிருது. வெடிச்சோடனே உங்களுக்கு கான்சியஸ் போயிடுது. கான்சியஸ் போன பிறகு இந்த பில்டிங்கில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு டீம், ஒரு எஸ்டிஎஃப்னுடைய டீம் வச்சுருக்காங்க. இந்த பிளாஸ்ட் ஆனோடனே அந்த டீம் வருது. வந்து பார்க்கும்போது 5 பேரும் கான்சியஸ் இல்லாமல் இருக்காங்க. அந்த கான்ஸ்டபிளை மட்டும் அவுட் சைடு எடுத்துட்டு மீதி 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. திரும்ப போலீஸ் டீம் வருது, ஆள் அரெஸ்ட். ஓகே, பட் என்கொயரி பண்ணுறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. திரும்ப இந்த நைட்டு ஒரு 9 o'clock இது நடக்குன்னா நெக்ஸ்ட் டே 9 o'clock வரைக்கும் வச்சிருக்காங்க கஸ்டடி. ஏன்னா டே டைமில் அந்த இடத்துல வெளியில் வரது போகிறதுலாம் சிரமம். 24 hours. 24 நெக்ஸ்ட் டே 9 o'clock மேலே வெளியில் கொண்டு வந்துட்டு வேனில் ஏற்று அங்கேயே ஃபயர் பண்ணிடுறாங்க. அங்கிருந்து ஒரு 10 kilometer அவுட்டரில் போய் பாப்பாரப்பட்டிங்கிற இடத்துல ஒரு ஃபயர் நடந்ததாகவும் அதில் வீரப்பன் கேங்கி இவங்க ஃபயர் பண்ணதாகவும் ஒரு ட்ராமா போட்டு முடிச்சிட்டாங்க. ഈ രാജ്കുമാർ കേസുമായി ബന്ധപ്പെട്ടുള്ള നെഗോസിയേഷൻ അത് എങ്ങനെയായിരുന്നു? രാജ്കുമാറിനായിട്ട് സംസാരിച്ചിരുന്നു അന്ന് ആ സമയത്ത്? എങ്ങനെയായിരുന്നു? இல்லை, ராஜ்குமார் கிட்னாப் பண்ண ஒரு 10th டேல நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணும்போது ராஜ்குமார் வீரப்பன் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. நாங்கள் போகிறோம், பார்க்குறோம், ராஜ்குமார்ட்டையும் பேசுகிறோம், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது என்ன கேட்குறோம். அவரும் சில விஷயங்கள் சொல்கிறார். ஏன்னா கர்நாடகா பீப்புள் எமோஷனல் பீப்புள். ராஜ்குமார் எப்படி இருக்காருங்கிறத சொன்னால் தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரியான போனோம். ஒவ்வொரு டைம் நாங்கள் போகும்போது ராஜ்குமாரை பார்த்தோம். பார்த்தா அவருக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. பட் என்ன பொலிட்டிக்கலாக அது மாறிடுச்சு. அதனால அது கொஞ்சம் டிலே ஆகிட்டுது. വീരപ്പന് പൊളിറ്റിക്കലി ലോക്കൽ സപ്പോർട്ട്, പൊളിറ്റിക്കലി എന്തെങ്കിലും രീതിയിലുള്ള സപ്പോർട്ട്? இல்லை, பொலிட்டிக்கலி பெரிய அளவிலான சப்போர்ட் இல்லை. அவருடைய அந்த யங்ஸ்டர் பீரியடில் வில்லேஜ் பீப்புளுக்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணார். அவங்க வீரப்பன் சொன்னால் ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறனால அனூர் கான்ஸ்டிடுவன்சி காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜுகவுடா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. 2 கேம்ப் இருக்கா? ஏ கேம்ப், பி கேம்ப்? இல்லை, வீரப்பன் கேங் 5-6 கேம்பெல்லாம் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு 100 members இருக்கும்போது 10 கேம்ப் இருந்திருக்கு. இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி. அது வீரப்பன் இந்த ஹெட்டில் இருப்பார். சரௌண்டிங்கில் வந்து ஒரு 4-5 கேம்ப் இருக்கும். அவங்க ஒரு 5 பேர் 6 பேர் வந்தப்போ கூட, இப்போ சிவதாசன்லாம் கூட இருக்கும்போது கூட வீரப்பன் சேத்துக்குழியெல்லாம் ஒரு இடத்துல இருப்பார். இந்த பக்கம் ஒரு 2 பேர் இருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு 2 பேர் இருப்பாங்க. அது சின்ன சின்ன இடம், ஒரு 100 meter 200 meter டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. அலாட்டிங் அந்த வழி யார் வந்து அவங்க எஸ்கேப் ஆகி வருவாங்க. உடனே இவங்க இருந்து மூவ் ஆகிறதுக்கு அது செக்யூரிட்டி, அது சென்ட்ரி பாயிண்ட் மாதிரி அது மாதிரி போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஏபிசி அது மாதிரி கேம்ப் இருக்கும். பட் நேம் எல்லாம் இல்லை. ഈ താഴെയുള്ള ഗ്രാമങ്ങളിലൊക്കെയുള്ള മധ്യസ്ഥ കോംപ്രമൈസ് മീറ്റിങ്ങുകൾ അങ്ങനെ വീരപ്പൻ அதுக்கு இந்த வில்லேஜ் பீப்புள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்கும், அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கும். ஊரில் வில்லேஜில் வந்து திருவிழா போடுறாங்க இல்லையா, அதில் பிரச்சனை வரும்.
நம்மளுடைய நிலத்துல இடத்துல சம்மந்தமாக பிரச்சனை வரும், வீட்டில் பக்கத்து வீட்டு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையெல்லாம் போலீஸ் கோர்ட்டும் போகிறது அவங்களுக்கு தெரியாது, பெருசாக போக மாட்டாங்க. அங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அவர்கிட்ட சொல்லுவாங்க, அவர் கூப்பிட்டு 2 பேரையும் பேசுவாங்க, இது தப்பு இது சரி அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இது ஆர்டினரி பர்சன்லாம் பண்ணாங்கன்னா திரும்ப திரும்ப பிரச்சனை வரும். வீரப்பன் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும், 2 பேருக்குமே ஒரு பயம் இருக்கும். அதனால வீரப்பன்கிட்ட இந்த பிரச்சனை போகும். அவரும் ப்ராப்பராக கூப்பிட்டு விசாரிப்பார். விசாரிச்சுட்டு நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது சரி, இதை நீ முடிச்சுக்கங்க, மீறி ஏதாவது செஞ்சேன்னா முடிச்சிருவேன் அப்படிம்பார். அப்போ பிரச்சனை முடிச்சிடும். இந்த தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிட் ஆனதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் 40-50 பஞ்சாயத்து அவர்கிட்ட நடக்கும். கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் வந்து ஜிகே மணின்னு தமிழ்நாட்டினுடைய ஒரு பொலிட்டீஷியன். கர்நாடகா ஹைகோர்ட் அங்கே இருக்கிற ஏ கிளாஸ் கான்ட்ராக்டர், அவங்க 2 பேரும் ஒரு குவாரி வாங்குறாங்க. குவாரி ரிட்டர்ன், ஒருத்தர் ப்ரொடக்ஷன் எடுக்க பார்க்குறாரு, ஒருத்தர் விட மாட்டேங்கிறார், ப்ரொடக்ஷன் எடுக்க விட மாட்டேங்கிறார். நான் வேற ஒருத்தருக்கு சேல் பண்ணுறாங்கிறார், அவர் ரேட்டு வித்தியாசம் 2 lakhs கேட்குறாங்கிறாரு, அவர் 5 lakhs சொல்கிறார். ப்ராப்ளம் 2 இடத்துலையும் கேஸ் நடக்குது, 1 year ப்ராசஸ் போகுது. ஒரு கட்டத்தில் வீரப்பனுக்கு மெசேஜ் போகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. வீரப்பன் அவருடைய ஆளுநர் அனுப்பி விசாரிக்கிறார். அப்போ வீரப்பன் பிரச்சனை வந்தோடனே சொல்றார், என்ன நடந்துச்சு எதுங்கிற எனக்கு தெரியாது, இப்போ நான் குவாரியை சேல் ஏலம் போடுறேன், உனக்கு வேணா நீ எடுத்துக்க, நீ வேணா எடுத்துக்க, இல்லைன்னா நான் எடுத்துக்குவேன் குவாரியை, என்னுடைய அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டடிக்கு வந்துடும். 15 daysல இந்த ப்ராப்ளம் முடியணும். 15 daysல முடியல, இந்த பிரச்சனை கண்டினியூ ஆச்சுன்னா குவாரி உனக்கு இல்லை, உனக்கு இல்லை, எனக்கு ஆகிடும், போயிட்டு வாங்க அப்படின்றாரு. 15 daysல ப்ராப்ளம் சால்வ். இது ஜஸ்ட் 1 hourல முடிஞ்சிருது. 93 വീരപ്പനെ നേരിട്ട് കണ്ട മാധ്യമപ്രവർത്തകരിൽ ഒരാൾ, ആകെ എനിക്ക് തോന്നുന്നു 1-2 പേരാണ് ഉള്ളത് വീരപ്പനെ നേരിട്ട് ഇന്റർവ്യൂ ചെയ്യാനും ഫോട്ടോ എടുക്കാനും ഒക്കെ ഉണ്ടായി. അപ്പൊ 93 മുന്നേ എത്ര കാലം ഈ ഒരു ഇതിനു വേണ്ടി പ്രയത്നിച്ചിട്ടുണ്ട്? ഇങ്ങനെ ഒരു വീരപ്പന്റെ അടുത്തേക്ക് എത്താൻ വേണ്ടിയിട്ടുള്ള ശ്രമങ്ങൾ എത്ര കാലം ഉണ്ടായിരുന്നു? வீரப்பன் 86 ஒரு முறை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் வெளியில் வந்தாலும் யாருக்கும் தெரியாது, பப்ளிக் யாருக்கும் தெரியாது. எனக்கு வீரப்பனை பற்றி தெரிஞ்சுக்கிறது 92 ஜனவரியிலேருந்து 93 மார்ச் வரைக்கும் ஒரு 14 to 15 months கண்டினியூ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அதை நம்ம சந்திக்கிறதுக்கு சாத்தியமாச்சு. பட் அவரும் அதுக்கு முன்னே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்லாம் பார்க்கணும்னு நினச்சிருக்காரு, வந்திருக்கு. பட் எங்கே இருப்பாங்க, யார் எப்படி இருப்பாங்க, அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம்ங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 4 அல்லது 3 நியூஸ் மேகசின் தான் இருக்கும். அதுக்கு எல்லாமே நியூஸ் ஏஜென்ட் தான் இருப்பாங்க, ரிப்போர்ட்டர் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற மாதிரி மீடியா அவ்வளோ டெவலப் இல்லை இல்லையா? அதனால அவருக்கும் யாரையும் சந்திக்கணும், எப்படி ப்ராப்பராக പോകണം. இன்னொன்று അന്നെല്ലാം ഇൻവെസ്റ്റിഗേഷൻ ജേർണലിസം ഇല്ല. അന്ന് ഞാനൊക്കെ പിന്നെ വീട്ടിലൊക്കെ ഇരുന്നിട്ട് വീരപ്പനെ കാണാൻ മാധ്യമപ്രവർത്തകർ പോയി എന്നൊക്കെ പറഞ്ഞ് ഞാൻ വായിക്കാറുണ്ട്. അന്നത്തെ പത്രങ്ങളിലും ഇതിലൊക്കെ വരാറുണ്ടല്ലോ, മധ്യസ്ഥ ശ്രമങ്ങൾ നടക്കുന്നു, പിന്നെ നക്കീരൻ ടീം പോകുന്നു. അന്നൊക്കെ സാറും ഉണ്ടാവുമല്ലോ ആ ഗ്രൂപ്പിലൊക്കെ. അപ്പൊ നമ്മളൊക്കെ അതൊക്കെ കേട്ടിട്ടുണ്ട് എന്നല്ലാതെ അന്ന് ഇത്ര മാധ്യമപ്രവർത്തനം ഇത്ര ശക്തമല്ലാതിരുന്ന ഒരു കാലം കൂടിയാണ്. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா ரிப்போர்ட்டருமே செலக்டடா ஒரு இடத்துல அவரோட பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவில் இருந்து அவர் அதை விரும்பினார். எல்லா ஸ்டேட் ரிப்போர்ட்டரையும் நான் பார்க்கணும் அப்படின்னார். பட் அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே போய் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி அங்கே போய் பார்க்கறதுங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நானே என்னுடைய எக்யூப்மெண்ட் எல்லாம் வேற ஆளுக்கு கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான சூழல் போயிட்டு இருந்தது. അതിനുശേഷം കുറെ കാലങ്ങൾ കഴിയുന്നു. ഈ കേസൊക്കെ കഴിഞ്ഞോ? ഇപ്പൊ എന്താണ് കേസിന്റെ ഒക്കെ സ്റ്റാറ്റസ്? എല്ലാം കഴിഞ്ഞു? இல்லை, என் மேல இருந்த கேஸ் 2010 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன். வீரப்பன் மேல இருந்த கேஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ். அவங்க அசோசியேட்லாம் இன்னும் சில வாண்டட் பர்சன்ஸ் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையா, மிஸ் ஆயிட்டாங்களா தெரியல. மோஸ்ட்லி எல்லா கேஸுமே க்ளோஸ். അവര് ഗാങ്ങിലുള്ള വീരപ്പൻ ഗാങ്ങിലുള്ളവർ இருக்கு. ஒரு 30-40 பேர் இருக்காங்க. பட் லாங் டியூரேஷன் பீரியட் அவங்க இருந்தில்ல. 1 year 2 year இருந்தவங்க, காட்டுக்குள்ள போனவங்க வந்தவங்க. இப்போ சிவராசன் ஒரு 6 months இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. என்டையரா வீரப்பனை பற்றிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஷார்ட் பீரியட் உள்ள இருந்து வந்தவங்க இருப்பாங்க. ഇപ്പോൾ കേരളം, തമിഴ്നാട്, കർണാടക 3 വനങ്ങൾ എങ്ങനെയായിരുന്നു? അറിഞ്ഞിടത്തോളം അവരുടെ ഒരു റൂട്ട് എങ്ങനെയൊക്കെയായിരുന്നു? അവരുടെ ഒരു പ്രവർത്തനം എങ്ങനെയായിരുന്നു ഈ ഒരു കാടുകളിലൊക്കെ? இல்லை, சீசன் தமிழ்நாட்டில் சேலம் டிஸ்ட்ரிக்ட் மார்ச் ஏப்ரலில் ட்ரை ஆகிடும்.
பட் ஊட்டி வயநாடுல மார்ச் ஏப்ரல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கும், அங்க போயிடுவார். அங்க ரெய்னிங் ஆரம்பிச்சா இங்க வந்துடுவார். கர்நாடகாவில் கொஞ்சம் ஹையஸ்ட் பிளேஸ் இல்லையா, அங்கே குளிர் அதிகமாக இருக்கும், அப்போ இங்கே வந்துடுவார். டீர் ட்ராவலிங் போயிட்டே இருக்கிறதா. இது எப்படி சாத்தியாச்சுன்னா, யானை வேட்டையாடின காலத்தில் எலிஃபென்ட் கேரிடர் இருக்கு இல்லையா, அது கண்டினியூ ரன்னிங்கில் தானே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இவங்க போயிட்டு இருக்கிறதா. அந்த பேஸில் இவங்க அப்படியே சுற்ற ஆரம்பிச்சாங்க. யானை வேட்டை தான் வீரப்பனுடைய பேஸ். சாண்டல்வுட் சுமக்கலங்கிறது ஒரு 11 month அவ்வளோதான். யானை வேட்டை ஒரு 20 years இருந்திருக்காரு. வீரப்பன மாதிரி நிறைய கேங். அவர் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் ஒரு புக்லெட் போட்டிருக்காரு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்லேயும் மோர் தென் ஒரு 340 எலிஃபென்ட் போச்சர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதில் சுல்தான் பத்திரி பக்கம் கேரளாவிலையும் இருந்திருக்காங்க, பாலக்காடு பக்கம் இருந்திருக்காங்க, எலிஃபென்ட் ட்ரேடர் இருந்திருக்காங்க. பேஸ் ட்ரேடர் கோயம்புத்தூர் டு மும்பை டு அதர் கண்ட்ரிஸ் போகிற மாதிரி இந்த மாதிரி நெட்ஒர்க்கில் இருந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் நிறைய நெட்ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த யானை எங்கெங்கெல்லாம் போச்சோ அதை ஃபாலோ பண்ணியே வீரப்பன் போயிருக்காரு. அவ்வளோதான். அவசானம் வீரப்பனை கண்டது எது வருஷத்திலான? நான் கடைசியாக பார்த்து 2000. அதுக்கு பிறகு கம்யூனிகேஷன் வந்துச்சு, நான் போக முடியல. ஏன்னா நான் இங்கே போலீஸ் கஸ்டடி, சரி கோர்ட்டு ட்ரையலில் நான் போயிட்டு இருந்தனால நான் போக முடியல. மெசேஜ் மட்டும் வந்தது, நான் கன்வே பண்ணிட்டேன். 5 പേരെ കൈകെട്ടി വെടിവെച്ചു, അതിൽ ഒരാൾ ഇപ്പോഴും ജീവിച്ചിരിപ്പുണ്ട് എന്നുള്ളത് ராமன் இன்னும் இருக்கார். அது தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு வில்லேஜ், கெத்தேசல் அப்படிங்கிறது பேர். அந்த ஊர் ஆளுங்க தான், அங்கிருந்த ட்ரைபல்ஸ் பீப்புள் தான் காட்டுக்குள்ளே போகும்போது வீரப்பன் கேங் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. ஒரு 2 months மேலே அங்கே தங்கியிருக்காங்க. அவங்க அங்கே தங்கியிருக்கிற மெசேஜை கர்நாடகா போலீஸுக்கும் தமிழ்நாடு போலீஸ் சொல்கிறாங்க. ஒரு கோம்பிங் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதில் தான் வீரப்பனுடைய கேங் எல்லாமே ஸ்பிட் ஆகி ஓடிடுறாங்க. அந்த இன்சிடென்ட்ல முதல்ல ஒரு 15-20 பேர் லேடிஸ் எல்லாமே போடு வீரப்பன் கேங்கில் வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க. ஒரு 30-40 பேர் ஜென்ஸ் எல்லாமே அரெஸ்ட் ஆகி அவங்களை எல்லாமே போலீஸ் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த ஊர் ஆளுங்க மேலே வீரப்பனுக்கு ஒரு கோபம், அது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க, ஒரு 12-20 years பிலோ இருக்கக்கூடிய சின்ன பசங்களாம் மாடு மேய்க்க வர்றவங்கள்ட்ட டெய்லி உட்காந்து பேசி, இந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது யார், காட்டுக்குள்ளே ரெகுலராக போகிறது யார், போலீஸ் வந்தால் எந்த வீட்டுக்கு போகும், யாரெல்லாம் போலீஸோட டச்சில் இருக்காங்க, ஃபாரஸ்டோட டச்சில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து ஒரு 5-6 பேருடைய பேரை செலக்ட் பண்ணிக்கிறார். இவங்க தான் போலீஸுக்கு கம்யூனிகேட்டராக இருக்காங்க, மீதி மக்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்ட்டு. அந்த 5 பேரையும் ஒரு நாள் நைட் வந்து விசாரிக்கிறாங்க. 6 பேர், 6ல் ஒருத்தர் இல்லை, ஜடையன் அப்படிங்கிறவர் இல்லை, மீதி 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவங்களும் ஒத்துக்கிறாங்க, நாங்கள் தான் போலீஸுக்கு சொன்னோம். ஏன்னா இவர் விசாரிக்கிறது கர்நாடகா போலீஸ் மாதிரி இவர் விசாரிக்காரு. யூனிஃபார்ம், வெப்பன்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க கர்நாடகா போலீஸ் நினைச்சிடறாங்க. அவங்க கன்னடத்திலே பேசும்போது நாங்கள் தான் வீரப்பனை பற்றி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கலாம் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு 4 பேர் மேலேயும் ஃபயர் பண்ணுறாங்க, 5 பேர் மேலேயும் ஃபயர் பண்ணுறாங்க. அது எல்லாமே இப்படி கையை ஒருத்தரோட கையோட ஒரு கட்டி உட்கார வச்சு தான் விசாரிக்கிறாங்க. ஃபயர் பண்ணதில் ஒருத்தருக்கு லேசாக இன்ஜுரிஸ் மட்டும், கழுத்தில் குண்டடிப்பட்டதோட அதில் கான்சியஸ் போய் விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு பிறகு வீரப்பன் கிளம்பி போயிடுறாரு. வில்லேஜில் இருக்கிற எல்லாமே ஓடிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தகவல் தெரிஞ்சு போலீஸ் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அவர் இன்னும் அங்கே இருக்கார், ராமன் பேர். அந்த பர்பஸ்க்காக தான் அந்த ஊர் மேலே தாக்கல் நடந்தது. அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது சிவதாசன் அங்கே இருந்திருக்கார். சிவதாசன் அங்கே வரல, பட் அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வந்திருக்காரு. வீரப்பன் கேங்குடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா, அவருக்கு சப்போர்ட்டராக சில ஆளுகள் இருப்பாங்க கூட, கேரளாக்காரங்க, தமிழ்நாடு, கர்நாடகா இருப்பாங்க. அவங்கள அந்த வில்லேஜுக்குள்ளே கூட்டி போக மாட்டாங்க. இவங்க யாரை மீட் பண்ணி பேசுகிறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு பார்டரில் உட்கார வச்சுட்டு இங்கே இருங்க 2 hours நாங்கள் வந்துடுன்னு போவாங்க. அந்த வேலையை முடிச்சு 2 hours வந்து அவங்களை கூட்டி போயிடுவாங்க. 1 or 2 days பிறகு அது நியூஸ் வைஸாக வரும்போது தான் அங்கே என்ன நடந்துங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சிவதாசனும் அந்த அன்னைக்கு இருந்திருக்காரு. பட் இந்த സ്പോട്ടിൽ അവർ ഇല്ല. അവസാന കാലത്ത് വീരപ്പന്റെ ആരോഗ്യസ്ഥിതിയൊക്കെ വളരെ മോശമായിരുന്നു, അങ്ങനെയൊക്കെ ഉണ്ടായിരുന്നോ? இல்லை, ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ்க்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. அவங்களுக்கு ஹெல்த் எல்லாம் எப்பவுமே நார்மலாக நல்லா ஸ்டாது. ஒரு நாளைக்கு 30-40 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு இருக்காரு, ஹன் பண்ணுறாரு, நல்ல மாமிசம் சாப்பிட்றாரு, அந்த மாதிரிலாம் இல்லை. லாஸ்ட் டைமில் கொஞ்சம் சைட் லைட்டாக ப்ராப்ளம் இருந்திருக்கு. அது ஏஜ் எபோவ் 50 கிராஸ் ஆகும்போது கொஞ்சம் சைட்டில் லைட்டாக ப்ராப்ளம் வருங்க. அது தமிழில் வந்து சொல்லுவாங்க தாலேசிரம், அதாவது கான்ட்ராக்ட், அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. பட் மேஜராக இல்லை. அது படிக்கிறது சிரமமாக இருக்கும், மற்றபடி வாக் பண்ணுறது இல்லாத ஒரு ப்ராப்ளம் இல்லை. நார்மலாக இருந்திருக்காரு, ஒன்றும் பிரச்சனை. அது ஒரு கிரியேட்டிவ் ஸ்டோரி தான். ഈ ശിവദാസൻ വീരപ്പൻ ഗാങ് വിട്ടതിന് ശേഷം എനിക്ക് തോന്നുന്നു സ്പെഷ്യൽ ടാസ്ക് ഫോഴ്സിനെ STF സഹായിച്ചിരുന്നു എന്നാണ് പറഞ്ഞത്. അത് ആ രീതിയിൽ തന്നെ അങ്ങനെ ഒരുപാട് ആളുകളുടെ സഹായം ഈ STF എടുത്തിരുന്നോ ആ കാലത്ത്?
அது போலீஸ்ல 93, 94 ஒரு பாலிசி. 95, 96 பிறகு போலீஸினுடைய அது வீரப்பனுடைய ரியல் லைஃப் என்னங்கிறது அவங்க தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அவங்களுடைய கூட டிராவல் பண்ண யாரையா பார்த்தா அவங்கள கூட்டு போயிட்டு எஸ்கார்டா வச்சுட்டு வீரப்பனுடைய ப்ராப்பர்ட்டி திங்ஸு கம்யூனிகேஷன்லாம் எங்கே இருக்குன்னு விசாரித்து ரெக்கவர் பண்ணுற வேலையை செஞ்சுருந்தாங்க. அப்படி சிவதாசனையும் ஒரு 3 or 4 months கூட கூட்டி போயிருக்காங்க. நிறைய பேர் 2004 வரைக்கும் நிறைய பேர் கூட போயிருக்காங்க. നിങ്ങളെ അങ്ങനെ സമീപിച്ചിരുന്നോ? പോലീസ് സമീപിച്ചിരുന്നോ? பார்த்து பேசியிருக்காங்க. ஹெல்ப் ചെയ്യാൻ தெரிஞ்ச சில விஷயங்களை கிராஸ் செக் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய ஏதோ ஒரு ரூட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஓகே. வீரப்பனுடைய என்டையர் ஹிஸ்ட்ரி அவங்க ட்ராவல் பண்ண ஏரியாலாம் மேப் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்போ எங்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியெல்லாம் பேசியிருக்காங்க. சில செய்திகள் நம்ம சொல்லியிருக்கோம். அவங்களும் எனக்கு செய்திகள் சொல்லியிருக்காங்க. അതിനുശേഷം രാജ്കുമാർ കേസ് കഴിഞ്ഞതിന് ശേഷം വീരപ്പൻ ഒരു വേറെ ഒരാളെ ഒരു VVIPനെ കിഡ്നാപ്പ് ചെയ്യാനുള്ള ഒരു പ്ലാൻ ഉണ്ടായിരുന്നു എന്നൊക്കെയുള്ള ഒരു ഇതുണ്ടായിരുന്നു, ഒരു വാർത്ത വന്നിരുന്നു. പിന്നീട് അത് നടന്നില്ല. അങ്ങനെ ഒരു സംഭവം ഉണ്ടായിരുന്നു? ഇല്ല വീരപ്പനുடைய டார்கெட்டு போலீஸ் ஆஃபீஸர் சம் பர்சன் எல்லாரும் இல்லை. கர்நாடகா எஸ்டிஎஃப் சீஃப் சங்கர் பிதிரி, தமிழ்நாடு எஸ்டிஎஃப் சீஃப் பால்ர தேவாரம், ஒன்று இன்ஸ்பெக்டர் நேம் மோகன் நவாஸ், இந்த மாதிரி சில பர்சன்ஸை நான் வந்து கிட்னாப் பண்ணணும்னு நினைச்சாரு. ராஜகுமார் ஒரு பர்பஸாக கிட்னாப் பண்ணுறதுக்கு 1991 காவிரி ரைட்டர்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. கர்நாடகா தமிழ்நாடு இடையில காவிரி நதி நீர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்து அப்போ கர்நாடகாவில் ராஜகுமார் ஃபேன்ஸு நிறைய பேர் தமிழர்களுக்கு எதிராக கலாட்டா பண்ணாங்க, ஃபயர் பண்ணாங்க, அது மாதிரி பிரச்சனை உருவாச்சு. அதுக்காக ராஜ்குமார் கிட்னாப் பண்ணார். மற்றபடி வேற யாரையும் பண்ணுறதுலாம் அந்த ஐடியா இல்லை. ഒരു വാർത്ത വന്നിരുന്നു രജനീകാന്തിനെ കിഡ്നാപ്പ് பண்ணாനുള്ള പ്ലാൻ ഉണ്ടായില്ല. அது சம்டைம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு ட்ரைபல் பீப்புள் அவங்களுக்கு ப்ராப்பராக சொல்ல தெரியாது. அவங்க வந்து வீரப்பன் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பார். ஏதோ ஒரு டைமில் பேசும்போது இங்கெல்லாம் நடிகர்லாம் வர்றாங்களா, தங்குறாங்களா, சினிமா ஸ்டார்ஸ் வர்றாங்களா, போலீஸ் ஆஃபீஸர் வர்றாங்களா, பொலிட்டீஷியன் வர்றாங்களா, இப்போ ஊட்டி நீலகிரி இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் யாராவது வர்றாங்களா அப்படிங்கிறத பற்றி விசாரிப்பார். விசாரிக்கிற தகவலை போலீஸ் ஃபியூச்சரில் விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்க சொன்னதாக இவங்க சில ரெக்கார்ட்லாம் எழுதியிருப்பாங்க. அது 100% சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. வீரப்பனுடைய என்கொயரி அது ட்ரைபல் பீப்புள் அவனுடைய வெர்ஷன்ல போலீஸ் என்கொயரி பண்ணி அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறத நம்ம ரிப்போர்ட்டர் பார்க்கும்போது டைவர்ட் ஆயிரும், பர்பஸ் வேற மாதிரி போயிடும். அந்த மாதிரி வந்த செய்திகள். பட் அவர் அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லை. வீரப்பன் ஸ்டோரியில் 50-50 50 ரியாலிட்டி 50 இல்லை 60-40 தான் இருக்கு. ரியாலிட்டி 40 தான் இருக்கு. ഇപ്പോ ഈ വേറെ ടീമുമായിട്ടുള്ള ഫൈറ്റുകള് അങ്ങനെ എന്തെങ്കിലും ഫൈറ്റുകൾ എന്തെങ്കിലും വീരപ്പൻ ഗ്യാങ്ങിന് ഉണ്ടായിരുന്നോ? അങ്ങനെ എന്തെങ്കിലും இல்லை. ஆரம்ப கட்டம் பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் வெப்பன் கேங் பெருசானதுக்கு பிறகு இவருக்கு எகென்ஸ்ட் டீம் எல்லாம் இங்கே யாரும் இல்லை. போலீஸா வேற யாரும் இல்லை. சரி, ஸ்மால் லெவலில் 3 பேர் 4 பேர் இருந்தாங்களா, அந்த டைம்ல நிறைய கேங் இருந்திருக்கு. അവസാന കാലത്ത് സംഘത്തിന്റെ ബലം കുറഞ്ഞിരുന്നോ? ഗ്യാങ്ങിന്റെ ഒരു ആളുകൾ കുറഞ്ഞു? ஆமா, 93ல 100 பேர் இருந்தாங்க. 94ல 15 பேர் ஆகிறாங்க, 95ல 8 பேர் ஆகிறாங்க, 97ல திரும்ப 15 பேர் ஆகிறாங்க, 98ல 20 பேர் ஆகிறாங்க, 2000ல 13 பேர் 14 பேர் இருக்காங்க, 2004ல 4 பேர் ஆயிடுறாங்க. டவுன் அப் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சிவதாசன் மாதிரி ஆளு வர்றவங்க உள்ள நிற்கிறாங்க இல்லையா, அப்ப கவுண்ட் கூடும், அவன் போயிட்டான்னா குறையும். அந்த மாதிரி அந்த 4 பேர் வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடா, சேதுமணி ஒரு 4%. வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன் லாங் டைம் கேங் மெம்பர், சந்திரகவுடா 98 to 2004 வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு, சேதுமணி 2 years 2001 to 2004 2 years அங்கே கூட இருந்தான். അവസാന കാലത്ത് വീരപ്പൻ തോക്കുകൾക്കൊക്കെ വേണ്ടിയിട്ട് തോക്കുകള് അതുപോലെ ആളുകളെ കൂട്ടാനൊക്കെ ആയിരുന്നു ശ്രമിച്ചിരുന്നത് അല്ലേ? அது கிராமங்களுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு போலீஸா வீரப்பனா ராணுவம் அப்படிலாம் வித்தியாசம் தெரியாது. லக்கேஜ் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னா கூட போயிடுவாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் சுற்றிட்டு வெளியில் வந்துடுவாங்க. அந்த மாதிரி போன ஆளுங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோவா வெளி உலகம் பற்றி தெரியாது. ട്രൈബൽസ് പീപ്പിൾ அந்த மாதிரி போயிருக்காங்க. AK-47 കിട്ടാൻ വേണ്ടിയിട്ട് കുറെ ശ്രമങ്ങൾ നടത്തിയിരുന്നതായിട്ട് കേട്ടു. SLR
SL. AK-47 இல்ல, லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு 2 AK-47 கன் வீரப்பனுக்கு போயிருக்கு. ஓ. அதாவது நக்சல் டீம் மூலமா போன மாதிரி ஒரு ரெக்கார்ட் இருக்கு. பிஃபோர் எல்லாமே 303 அண்ட் SLR கன் தான். அந்த AK-47 எங்க இருந்து கிடைச்சு? ஏது நக்சல் கேங்? நக்சல் கேங்கோட ரிலேஷன்ஷிப், கேங் மெர்ஜ் ஆகிறதுக்கான ஒரு மூவ் ஆகுது இல்லையா, அந்த மூவ்ல AK-47 அந்த போலீஸே உள்ள கொடுக்குறாங்க. போலீஸே கொடுக்குறாங்க. ഓക്കെ ഓക്കെ. പോലീസെ കൊടുത്തിട്ടുണ്ടാ. ഈ സേത്തുക്കുളി ഗോവിന്ദന്റെ കഥ എന്താണ്? സേത്തുക്കുളി கோவிந்தன் வந்து சேத்துக்குழி கோவிந்தன் ஒரு 13-14 வயசு சின்ன பையனா இருக்கும்போதே வீரப்பனோட டச்சில் இருக்கார். காரணம், சேத்துக்குழி கோவிந்தனுடைய அண்ணா குழந்தை பையன் வீரப்பனுடைய சேம் ஏஜ் கேரக்டர், அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவர் அங்கே இருக்கும்போது சேத்துக்குழி போக போக வந்துட்டு இருந்திருக்காரு. சேத்துக்குழிக்கு அப்பா அம்மா அண்ணா யாரும் இல்லை, எல்லாமே வீரப்பன் தான். 13 வயசுலேயே கூட போயிடுறாரு. அவர் அப்படியே தொடர்ந்து வீரப்பனோடையே போயிட்டு இருக்காரு. ரொம்ப நம்பிக்கை உள்ளான, ரொம்ப ஐக்கியம் உள்ளாள். காடுகளினுடைய அந்த டோபோகிராஃபி அவருக்கு எல்லாமே தெரியும். அனிமல்ஸுடைய ஆக்டிவிட்டிஸ் முழுக்க அவருக்கு தெரியும். அது காட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தனும் அது உள்வாங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. வேற கெட்ட பழக்கம், ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. சேர்த்துக்குள்ளே பேச மாட்டான், அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த வகையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி சொல்லலாம் நம்பர். வீரப்பனுடைய லெஃப்ட் ஹேண்ட் எனி டைம் கூட இருக்கக்கூடிய 13 வயசு முதல் அவசானம் வரை. அவர் சாகும்போது சேத்துக்குழி கோவிந்தனுக்கு ஒரு 36 37 அந்த ஏஜ் இருக்கும். வீரப்பனுக்கு 54. பேபி வீரப்பனோ? பேபி வீரப்பன் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன்லாம் இல்லை. அவன் ஒரு 18 வயசுல கேங் உள்ள வந்திருக்கான். 24-25 வயசுல இறந்துடுறான். வீரப்பன்கிற பேர்ல 3-4 பேர் இருந்திருக்காங்க. அதனால இவன் பேபி வீரப்பன், லிட்டில் வீரப்பன், அதுக்காக வச்ச பேர் அவ்வளவுதான். மற்றபடி கேங்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறவள், நல்ல ஹண்டர், வேற மாதிரி ஸ்பீடா இருக்கக்கூடிய ஆள். ഉദ്യോഗസ്ഥന്റെ തല വെട്ടി ബോൾ കളിച്ചു എന്നൊക്കെ പറയുന്നത് അത് റിയൽ ആണോ അതോ? செஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. அது என்ன, சில போலீஸ் கேம்ப் வில்லேஜஸ் இருக்கிற ஃபயர் பண்றதுல சவுண்டு கிடைக்கும். ஹில்ஸனுடைய டாப்ல நீங்க ஃபயர் பண்ணீங்கன்னா மற்ற இடத்துக்கு போகும் இல்லையா, அப்போ தலை வெட்டுறது கத்தியில் வெட்டியிருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. ரொம்ப நன்றி. கேரளாவில இருந்து என்னை சந்திக்க வந்ததுக்கு நானும் ரொம்ப நன்றி சொல்றேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி.